இந்தியாவிலிருந்து கனடா நாட்டிலுள்ள வாங்கோவேர் நகரத்துக்கு சென்ற ஒரு சாமர்த்தியமான இளைஞன் அங்குள்ள மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்று அதன் முதலாளியை சந்தித்து தனக்கு ஒரு விற்பனையாளர் வேலை தருமாறு கேட்டான். இந்தியாவில் ஏற்கனவே விற்பனையாளராக பணிபுரிந்த அனுபவம் உண்டென்றும் சொன்னான். அவனது தோற்றத்தால் கவரப்பட்ட முதலாளி அவனை வேலையில் அமர்த்திக் கொண்டார். குண்டூசி முதல் விமானம் வரை கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட் அது. முதல் நாளன்று அவனுக்கு மிகவும் கடுமையான வேலை. மாலையில் பணி முடிந்ததும் அவனை வரவழைத்த முதலாளி கேட்டார், இன்று உன்னால் எத்தனை வாடிக்கையாளருக்கு விற்பனை செய்ய முடிந்தது? இளைஞன் ஒருவருக்கு விற்பனை செய்ததாக சொன்னான். முதலாளிக்கு கோபம் வந்துவிட்டது. இங்கே சராசரியாக ஒவ்வொரு விற்பனையாளரும் 20 வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும். சீக்கிரம் உன்னுடைய விற்பனையை அதிகரிக்காவிட்டால் உன் வேலை பறிபோய்விடும் என்று எச்சரித்தார். சரி, அந்த ஒரு வாடிக்கையாளருக்கு எத்தனை பவுண்டுக்கு விற்பனை செய்தாய்? இளைஞன் சொன்னான், 9,330,055 பவுண்டுகள். அதிர்ச்சியடைந்த முதலாளி, பவுண்டுகள்? அப்படி என்ன விற்றாய்? வாடிக்கையாளருக்கு ஒரு மீன் பிடிக்கும் முள், தூண்டில் மற்றும் அதற்கு தேவையான பொருட்களை விற்றேன் என்றான். ஆனால் அவற்றின் விலை இவ்வளவு இல்லையே என்றார் முதலாளி. உண்மைதான். இவற்றை அவர் வாங்கிய பின் கடலில் சென்று மீன் பிடிக்க படகு இருக்கிறதா என்று கேட்டேன். அவர் இல்லை என்றதால் நமது படகு பிரிவுக்கு அழைத்துச் சென்று காட்டி ஒரு 20 அடி நீள படகை விற்றேன். இந்த நீளமான படகை எப்படி எடுத்துச் செல்வீர்கள் என்றதற்கு அவரிடம் அவ்வளவு பெரிய கார் இல்லாததால் ஒரு டீலக்ஸ் பிளாசர் வோல்க்ஸ் வேகன் காரையும் விற்றேன். நடுவே ஓய்வில் அவருக்கு தங்க இடமில்லாததால் மிகப்பெரிய டென்ட் ஒன்றையும் விற்றேன். அவர் இவ்வளவையும் வாங்கவா உன்னிடம் வந்தார்? நம்ப முடியாத முதலாளி கேட்டார். இல்லை, அவர் தனக்கு தலைவலிப்பதாகவும் ஒரு தலைவலி மாத்திரை வாங்க வந்ததாகவும் தான் சொன்னார். நான் தான் தலைவலிக்கு நல்ல மருந்து, இந்த மீன் பிடிக்கும் பொழுதுபோக்கு என்று சொன்னேன். முதலாளி கேட்டார். ஆமாம், இந்தியாவில் நீ எங்கு வேலை செய்தேன் என்று சொன்னாய்? அங்கு தனியார் மருத்துவமனையில் மாஸ்டர் செக்கப் பிரிவு ஆலோசகராக ஆக இருந்தேன். இங்கே வா, என் நாற்காலியில் அமர்ந்து இந்த கடையை பார்த்துக்கொள். நான் கொஞ்ச நாள் அங்கு சென்று வேலை பார்த்துவிட்டு வருகிறேன் என்றார். இந்த கதையிலிருந்து நீங்க தெரிஞ்சுகிட்ட விஷயம் என்ன? முதலாவது, இந்தியன்ஸ் ஆர் கிரேட். இரண்டாவது, கனடா மக்கள் அதிகம் செலவு பண்றாங்க. மூன்றாவது, கனடா மக்கள் எல்லாரும் செல்வந்தர்கள். நான்காவது, சூப்பர் மார்க்கெட் போனா இப்படிதான் எனக்கும் செலவாகுது. கமெண்ட் பண்ணுங்க. ஆமை ஒன்று ஆற்றை கடப்பதற்காக ஆற்றில் இறங்கியது. அப்போது ஒரு தேள் ஓடி வந்து, ஆமை அண்ணா, நான் அவசரமா அக்கறைக்கு போக வேண்டியிருக்குது. உன் முதுகில் ஒரு ஓரமா இடம் கொடுத்தீன்னா நான் பாட்டுக்கு அமைதியா அக்கறை போய் சேர்ந்துடுவேன் என்றது. ஆமைக்கு பாவமாக இருந்தது. இருந்தாலும் ஒரு எச்சரிக்கைக்காக, ஒன்ன பார்த்தா எனக்கும் பாவமாதான் இருக்குது. முதுகுல ஏத்திக்கிட்டு போறேன். ஆனா வழியில ஏதாச்சும் சேட்டை கீட்ட பண்ணினேன்னு வச்சுக்கோ, உரிச்சு புடுவேன், சரியா என்றது. முதுகில் ஏற்றிக்கொண்டது ஆமை. தேளும் சந்தோஷமாய் ஏறிக்கொண்டது. சிறிது தூரம் போனதும் தேளுக்கு ஒரு சந்தேகம். பாறை மாதிரி இருக்குதே இந்த ஓடு, இதுல கொட்டினா வலிக்குமா? சரி, லேசா கொட்டித்தான் பாப்போமே. மெல்ல ஒரு கொட்டு கொட்டியது. ஆமை கேட்டது, ஏய் என்ன பண்ற? இல்லன்னே, தெரியாம கொடுக்கப்பட்டுடுச்சு, மன்னிச்சுடுங்கென்றது தேள். ஆமை அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. கரையை அடைய இன்னும் பாதி தூரம் இருந்தது. தேளுக்கு மீண்டும் ஒரு எண்ணம். லேசாக கொட்டியதால் தான் ஓடு கொஞ்சம் கூட அசையவில்லையோ? கொஞ்சம் அழுத்தமாக கொட்டினால் சற்று அழுத்தமாகவே கொட்டியது. ஆனாலும் ஓடு கொஞ்சம் கூட அசையவில்லை. என்னடா தம்பி, புத்திய காட்டுறியா என்றது ஆமை. அட இல்லன்னே, கொஞ்சம் வழுகிற மாதிரி இருந்தது, கொஞ்சம் கொடுக்கால அழுத்தி பிடிச்சுக்கிட்டேன், அதுக்கு போய் பெருசா பேசுறியே என்றது தேள். ஆமை தலையை அசைத்துக் கொண்டே ஏதோ முணுமுணுத்துக் கொண்டே நீந்தியது. கொஞ்சம் நேரம் சென்றது. இப்போது கரைக்கு இன்னும் சில அடி தூரம்தான். இப்போது தேளுக்கு தைரியத்துடன் கொஞ்சம் அகங்காரமும் வந்துவிட்டது. நான் கொட்டுனா எவ்வளவு பெரிய யானையெல்லாம் அலறி ஓடும். சின்ன மிருகமாயிருந்தா வாயில் நுரை தள்ளி செத்தே போகும். இந்த தம்மா துண்டு ஆமை பயல் அசையக்கூட மாற்றானே. இதோ கரையும் நெருங்கிடுச்சு. கடைசியாக ஒரு தடவை கொட்டி பார்க்கலாம் என பலத்தையெல்லாம் திரட்டி அழுத்தமாக ஒரு போடு போட்டது. ஆமைக்கு இப்போது கோபம் வந்தது. நீ சரியா வரமாட்டே போலிருக்கே என்றது ஆமை. தேளுக்கு கரையை நெருங்கிவிட்ட தைரியம். பிறந்த நாள் முதலாவே கொட்டி கொட்டி பழகிட்டேன்
இந்த 10 நிமிஷம் பயணத்துக்காகலாம் பழக்கத்தை மாத்திக்க முடியாது. இது பழக்க தோஷம். நீதாம்பா கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் என்றது தேள். ஆமை சிரித்தபடியே சொன்னது, உனக்கு இருக்கும் பழக்க தோஷம் மாதிரியே எனக்கும் ஒன்று உண்டு. அது இதுதான் என்றபடியே நீருக்குள் மூழ்கி எழுந்தது. எழுந்து பார்த்தால் முதுகில் தேள் இல்லை. அது செத்து நீரின் மேல் மிதந்து போனதை கண்டது. பிறரின் உதவியை ஒருபோதும் சோதனை செய்து பார்க்காதீர்கள். குட்டி ஒட்டகம் கேட்ட கேள்வி. தாய் ஒட்டகமும் குட்டி ஒட்டகமும் ஒரு மாலை பொழுதில் உலாத்திக் கொண்டிருந்தன. குட்டி ஒட்டகம் படு சுட்டி, சதா வாய் ஓயாமல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும். அன்றைக்கும் அப்படித்தான். அம்மா, நமக்கு மட்டும் முதுகில் திமில் இருக்கே, ஏனம்மா? தாய் எப்போதும் பொறுமையாக பதில் சொல்லும். நாமெல்லாம் இயல்பாக பாலைவனத்தில் வாழ்பவர்கள் இல்லையா? பாலைவனத்தில் தண்ணீர் பாலைவனச் சோலைகளில் மட்டும்தான் கிடைக்கும். தினம் தினம் கிடைக்காது. கிடைக்கும் தண்ணீரை முடிந்த மட்டும் நம் உடம்பில் சேமித்து வைத்துக்கொண்டு வேண்டும் போது உபயோகப்படுத்திக் கொண்டால் தண்ணீர் கிடைக்காத பாலைவனத்தில் பல நாள் சுற்றித் திரியவே நமக்கு இயற்கை திமிலை கொடுத்திருக்கு. குட்டி திரும்பவும் கேட்டது. அப்போ நமக்கு கண்ணிமை கெட்டியாக இருக்கே, மூக்கை மூடிக்கொள்ள மூடியிருக்கே, மற்ற மிருகத்துக்கு அப்படி இல்லையே, அது ஏன்? தாய் ஒட்டகம் வாயை அசை போட்டுக் கொண்டு சொன்னது. பாலைவனத்தில் மணல் புயல் அடிக்கும். அப்போ சட்டுன்னு ஒதுங்க இடம் கிடைக்காது. கண்ணுக்கும் மூக்குக்கும் பாதுகாப்பா மூடி இல்லைன்னா கண்ணுலையும் மூக்குலையும் மணல் போயிடுமே. அதனால்தான் நமக்கெல்லாம் இப்படி மூடி இருக்கு. குட்டி இப்போது அம்மாவின் கால் குழம்பை பார்த்து கேட்டது. இவ்வளவு பெரிய குழம்பு நமக்கு எதுக்கு? மணல்ல நடக்கும்போது நம்ம கால் மணல்ல புதையாம நடக்கத்தான். பொறுமையாக பதில் சொன்னது அம்மா ஒட்டகம். பல்லும் நாக்கும் இவ்வளவு கெட்டியா தடியா இருக்கே, அது ஏன்? இது குட்டி யோசனையுடன் கேட்ட கேள்வி. அம்மா ஒட்டகம் சொன்னது, பாலைவனத்தில் செடி கொடியெல்லாம் முரட்டுத்தனமாக இருக்கும். அதையெல்லாம் கடித்துச் சவைத்து தின்ன வேண்டாமா? இப்போது குட்டி பட்டென்று கேட்டது. அம்மா, இதையெல்லாம் வைத்துக்கொண்டு குளிரிலே இந்த மிருகக்காட்சி சாலையிலே நாம 2 பேரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்?